காஞ்சிபுரத்தில் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவை வீழ்த்தும் சக்தியுள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து வாலாஜாபாத் செல்லும் வழியில் பேரறிஞர் அண்ணா நினைவு இடத்தில் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் எழுதிய அறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலினை வெளியிட்டார். பின்னர் காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் எண்ணத்தை நிகழ்த்தி காட்டியவர் எம்ஜிஆர் என்றும், அண்ணா, எம்ஜிஆர், அம்மா ஆகியோர் மறைந்தாலும் எண்ணற்ற திட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திட்டங்களை தீட்டி அதன் மூலம் ஏற்றம் பெற்ற கட்சி என்று தெரிவித்தவர், தமிழகம் உயர்வதற்காக 31 ஆண்டுகள் அதிமுக உழைத்துள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவை வீழ்த்தும் சக்தியுள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டுமே என்று கூறியவர், அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்றும், அதிமுக மக்களின் பிரச்சனைகளை அறிந்த இயக்கம் என்று தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்படும். சில பேருக்கு பொறுப்புல என்ன செய்யணும், எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பிருந்துதானே கிடைக்கும். படைபலத்துடன் அரசியலுக்கு வந்திருப்பதாக தெரிவித்த விஜயின் கருத்துக்கு யாருடைய பெயரும் குறிப்பிடாத முகவரி இல்லாத கடிதத்திற்கு பதில் போடக்கூடாது என்று மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பின்னணியுடன் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டார்கள் என்பதெல்லாம் குறித்து தற்போது பேசக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் சினிமா மார்க்கெட் குறைந்ததால் அரசியலுக்கு வரவில்லை, படைபலத்துடன் தான் வந்திருக்கிறேன் என்ற தாவேகா தலைவர் விஜயின் கருத்து குறித்த கேள்விக்கு யாருடைய பெயரும் குறிப்பிடாத முகவரி இல்லாத கடிதத்திற்கு பதில் போடக்கூடாது என்று தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற நாளிதழ் விநியோகிப்பாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் பெற்றோர்களை மாணவர்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறியவர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பீகாரில் இருக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்வதாக தெரிவித்தார். மேலும் அதிகாரம், சாதி, மதம் எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கல்வி தேடி வரும் என்று கூறியவர், திறமையை வளர்த்து கொள்ள படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அவங்களிடம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதிகாரமாக இருந்தாலும் சரி, சாதி மதங்களுக்கு தான், இந்த சாதிக்கு தான் கல்வி போகணும், இந்த மதத்துக்கு தான் கல்வி போகணும், இப்படி அதிகாரம் படித்தவங்க தான் கல்வி போகணும் அப்படிங்கலாம் மாற்றி நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களை தேடி கல்வி வரும். இப்போ நீங்கள் இந்த வயசு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கல்வியில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்பில் நம்மளை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளை ஆளாக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தோணலாம் இது ஒரு காதலிக்கிற மாதிரி தான், ஒரு ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும் நிறையா பேருக்கு. ஆனால் அதை நீங்கள் விரும்பி காதலிக்க அது 2 சைடும், அதுவும் கல்வியும் உங்களை சேர்த்து காதலிக்க ஆரம்பித்துவிடும். அப்படி வரும்போது அந்த கல்வியை விட்டு விடாது. கடலூரில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தாவேகா தலைவர் விஜய் மற்றும் கேப்டன் விஜயகாந்தின் அண்ணன் தம்பி உறவு அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வந்ததல்ல என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்னும் பிரச்சார பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வருகிறார். மேலும் கேப்டனின் ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்னும் பெயர்களில் இந்த பிரச்சார பயணம் நடைபெற்று வருகிறது.
இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, மாளிகைமேடு, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது பன்ருட்டி பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிரேமலதா விஜயகாந்த், மக்களுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் அதனை எதிர்க்க மக்களுடன் தேமுதிக தொடர்ந்து போராடும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், மதுரை மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய், கேப்டன் விஜயகாந்தை அண்ணன் என குறிப்பிட்ட நிலையில் விஜய் தங்களுக்கு தம்பி என்று கூறியவர், அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததல்ல இந்த அண்ணன் தம்பி உறவு என்றும், கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறையில் வந்ததிலிருந்து இந்த உறவு தொடர்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இன்னும் நேற்று இல்லைங்க, இது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால் விஜயோடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்ட கோத்தகிரியை சேர்ந்த இளைஞர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த ரோஷன் என்ற இளைஞர் தனது நண்பர்களோடு சென்றுள்ளார். அப்போது மாநாட்டில் அதிக வெயில் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக திடீரென ரோஷனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதில் ரோஷன் மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து மயக்கமடைந்த ரோஷனுக்கு மாநாட்டு திடலில் உள்ள மருத்துவ குழு மூலம் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநாடு முடிந்து நீலகிரிக்கு திரும்பும் வழியில் சமயநல்லூர் பகுதியில் மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் ரோஷன் உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்த ரோஷன் உடலை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாவேகா மாநாட்டிற்கு கலந்து கொள்ள சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் கோத்தகிரி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.